அன்பு நண்பர்களே, வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. மே 5 மாமேதை காரல் மார்க்ஸினுடைய பிறந்த நாள். உலக வரலாற்றில் நாம் எவ்வளவோ தத்துவ ஞானிகளை பார்த்துருக்கோம், எவ்வளவோ பெரிய பேர் அரசுகளை பார்த்துருக்கோம், எவ்வளவோ பெரிய புகழ் வாய்ந்த மனிதர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் அனைவரிடமிருந்து மாறுபட்ட ஒருவர் காரல் மார்க்ஸ். உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அனைத்தும் பெற்று வாழ வேண்டும் என்று யோசித்த, விரும்பிய ஏராளமான பெரிய தலைவர்கள், தத்துவ ஞானிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அதை எவ்வாறு நடைமுறையில் சாதிப்பது என்பதற்கு அவர்களுக்கெல்லாம் விடை கிடைக்கல. ஒரு ஆசையாகவே அவர்கள் அதை வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தை எவ்வாறு மாற்றுவது என்பதற்கான அறிவியல் பூர்வமான விடையை கண்டுபிடிச்சவர் காரல் மார்க்ஸ் தான். அதுதான் அவருடைய சிறப்பு. அது மட்டுமல்ல, அந்த வழியை கொண்டு இந்த உலகம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் காரல் மார்க்ஸினுடைய பிழையற்ற அந்த தத்துவத்தினுடைய தனி சிறப்பாக நாம் கொள்ள வேண்டும். காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் ப்ருஷ்யா என்ற இடத்துல ரைன் மாகாணத்தில் ட்ரையர் என்ற ஊரில் மே 5 1818 பிறந்தவர். அவருடைய தந்தை ஹென்ரிச் மார்க்ஸ், அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அவருடைய தாய் ஹென்ரிட்டா பிரஸ்பர்க், இவர் ஹாலந்து நாட்டை சார்ந்தவர். இந்த உரை என்பது காரல் மார்க்ஸினுடைய வாழ்க்கை வரலாறுகளின் சம்பவங்களின் தொகுப்பாக கொடுக்கப்படவில்லை. மாறாக காரல் மார்க்ஸினுடைய அந்த தத்துவ கோட்பாடுகள் எவ்வாறு உருவாயின, எந்த பின்னணியில் உருவாயின என்பதை விளக்குகின்ற ஒரு உரையாகவே இந்த உரை வழங்கப்படுகிறது. இந்த உரைக்கான அடிப்படையாக காரல் மார்க்ஸ் பிறந்தார் என்று ஹென்றி ஓல்கோ எழுதிய அந்த புத்தகத்திலிருந்து பெரும்பாலான கருத்துக்களும் தகவல்களும் எடுக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியை சேர்ந்த ப்ரஷ்யா என்ற இடம் அந்த பிரான்சினுடைய எல்லையோடு ஒட்டியது. எனவே அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கமும் ஒரு சுதந்திர சிந்தனைக்கான விவாதங்களும் அடங்கிய ஒரு இடமாக அந்த ரைன் பகுதி விளங்கியது. இந்த ரைன் பகுதியில தான் அதே மாகாணத்தை சார்ந்தவர் தான் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் என்பவரும். ஆக காரல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸும் பிறந்த அந்த பகுதி, அதனுடைய அரசியல் சூழ்நிலை என்பதுதான் அந்த தத்துவ ஞானிகள் வளர்வதற்கான ஒரு களமாக இருந்தது. அன்றைய மாபெரும் ஜெர்மன் தத்துவ ஞானிகளான காண்ட் மற்றும் ஹெகல் ஆகியோருடைய அந்த தத்துவ ஞானங்களை உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்த குறைபாடுகளை களைந்து ஒரு இயங்கியல் பொருள் முதல்வாதம் என்ற ஒரு கோட்பாட்டினை மார்க்சியர்கள் உருவாக்கினார்கள். நாம் மார்க்ஸ் பற்றி சொல்லும் போதே ஏங்கல்ஸ் பற்றியும் அவருடைய பங்களிப்பு பற்றியும் சொல்லாமல் மார்க்சியத்தை சொல்ல முடியாது. மார்க்சியம் என்பது மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோருடைய ஒரு கூட்டு தத்துவ படைப்பாகவும் அவருடைய கூட்டு முயற்சியாகவும் தான் நாம் அதை பார்க்க வேண்டும். என்னுடைய மனைவி, அவர் இல்லாமலும் மார்க்ஸே கிடையாது. அப்போ எப்படி மார்க்சியம் வரும்? அவருடைய காதல் மனைவி ஜென்னி வான் வெஸ்பால்டன் என்று அவர் பெயர். அவர் மார்க்ஸை விட ஒரு 4 வயது மூத்தவர். அதே நகரத்தை, ட்ரையர் நகரத்தை சார்ந்தவர். அந்த ட்ரையர் நகரத்தினுடைய ஒரு பேரழகி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர். அவர் மார்க்ஸினுடைய அந்த அறிவு கூர்மை, நேர்மை, இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற அவருடைய வெறி ஆகியவற்றால் கவரப்பட்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருடைய திருமணமானது ஜூன் 19 1843 நடந்தது. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்னி கரோலின், ஜென்னி லவுரா, சார்லஸ் லூயிஸ், ஹென்றி எட்கர், ஹென்றி எட்வர்ட் கே, ஜென்னி ஏவ்லின் பிரான்சஸ், ஜென்னி ஜூலியா எலினோர், இன்னொரு பெயர் தெரியாத குழந்தை என்று 7 பசங்க அவங்களுக்கு. ஆனால் அதில் அந்த எட்கர் என்ற பையன்தான் 8 வயசில் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான். 2-3 குழந்தைகள் சிறிய வயதிலேயே இறந்து விடுகின்றன. இதுதான் மார்க்ஸினுடைய ஒரு குடும்பம். இந்த ரைன் மாகாணத்திலே பார்மனை சேர்ந்தவர் தான் ஏங்கல்ஸ். அவர் மார்க்ஸோட ஒரு 2 வயது சிறியவர். அவர் மார்க்ஸ் 1883 மார்ச் 14 அவருடைய 64 வயதில் லண்டனில் உயிரிழக்கிறார். அவர் கடைசி காலத்தில் லண்டனில் வாழ்கிறாரு.
ஜெர்மனியில் பிறந்து லண்டனில் ஒரு அகதியாக, நாடற்றவராக, ஒரு சர்வதேசவாதியாக மார்க்ஸ் உயிரிழக்கிறார். இந்த மார்க்ஸை பற்றி இந்த உரையானது மிக நீண்ட உரையாக இருந்தாலும் மார்க்ஸையும் மார்க்சியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்க இந்த உரையானது பதிவு செய்யப்படுது. எனவே இதை பொறுமையாக நம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்க வேண்டும். இது ஒரு பகுதியாகவோ அல்லது 2 பகுதியாகவோ வெளிவரும் நண்பர்களே. அதுக்கு அடுத்த கேள்வி, இந்த உரையை மார்க்ஸ் பற்றி அறிமுகம் இருப்பவர்களும் கேட்கலாம், இல்லை மார்க்ஸை பற்றி அறிமுகமே இல்லாதவர்கள் கூட கேட்கலாம். நாமே மார்க்ஸை புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் கூறுவது போல அது ஒரு வெளிநாட்டு தத்துவம் தானே, அது இந்திய தத்துவம் இல்லையா? இந்தியாவில் தத்துவ ஞானிகளுக்கு பஞ்சமா? நம்முடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு மார்க்ஸ் தான் தேவைப்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுப்பப்படும். ஆனால் நம் மார்க்ஸை புரிந்து கொள்வது என்பது இந்த உலகை மாற்றுவதற்காக. நாம் சொல்கிறோம் அல்லவா, தத்துவ ஞானிகள். இந்த உலகம் முழுதும் இருந்த தத்துவ ஞானிகள் தத்துவங்கள், விவாதங்கள் ஆகியவற்றை உள்வாங்கி கொண்டு அதில் ஒரு மேம்பட்ட சிறப்பான மனித குலத்தை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறைகளை மார்க்ஸ் கண்டறியவே தான் அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்காரராக இல்லாமல் உலகம் முழுவதும் மாற்றத்தை வேண்டுபவர்களுக்கான மனிதராக அவர் விளங்குகிறார். நாம் ஒரு மனித தன்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் ஏன் ஒரு மனித தன்மையுள்ள வாழ்க்கையை படைக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு மனிதனாக நமக்கு தோன்றும். அப்பொழுதுதான் அங்கு மார்க்சியம் எவ்வாறு நமக்கு உதவுகிறது, ஒரு மனிதனை மனிதனாக வாழ செய்கின்ற ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு மார்க்சியம் எவ்வாறு உதவுகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நாம் பார்த்தோம் என்றால், ஒரு பெற்றோர்களுக்கு சரியாக பராமரிக்க முடியாத பிள்ளைகள் இல்லாமல் தனித்து வாழும் பெற்றோர்கள், அனைத்து உறவுகளும் பண உறவுகளாக மாறி போயிடுச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது அக்கா தம்பி அண்ணன் தம்பி பாசமாக இருப்போம். ஆனால் வளர்ந்தவுடன், திருமணமானவுடன் ஒருவருக்கு ஒருவர் பகை, சொத்து தகராறு, ஒருவரை ஒருவர் வெறுக்கும் ஒரு நிலைமை, ஒருவரை ஒருவர் பார்த்து போட்டி போடும் நிலைமை. ஒருவர் சற்று வசதியாக வாழ்வார், ஒருவர் ஏழ்மையாக வாழ்வார். அப்போ ஏழ்மை நிலையாக இருப்பதாலேயே அவர் அனைவராலும் இகழப்படுகின்ற நிலைமை அல்லது தனித்தொதுக்கப்படுகின்ற நிலைமை, எப்படி வாழ்வது என்று தெரியாத நிலை. இவ்வாறு தினம் தினம் ஏன் வாழ்கிறோம், இது என்ன விதமான வாழ்க்கை என்றுதான் மிக பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நண்பர்களே. இதை ஆழமாக யோசித்தால் இந்த உண்மை நமக்கு புரியும். நம்முடைய இன்பங்கள் மிக தற்காலிகமாக இருப்பவையாகவும் துன்பங்கள் நிரந்தரமாகவே இருப்பவை போல நமக்கு தோன்றுகிறது. அதாவது நிரந்தரமான துன்ப வாழ்க்கையில் எப்பொழுதாவது சிறிது நேரம் இன்பமாக இருப்பது என்ற அடிப்படையிலேயே நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை இவ்வாறு நாம் வாழ்வதற்கு தலைவிதி காரணம் அல்ல, இந்த சமூக விதிதான் காரணம். இந்த சமூகம் முழுவதையும் மாற்றாமல் நம் குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இந்த உண்மைகளை மார்க்சியம் தான் எடுத்து கூறுகிறது. நாம் மாற்றப்பட வேண்டியது தலைவிதி அல்ல, மாறாத தலைவிதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நினைப்பை மாற்ற வேண்டும். முதலில் சமூகத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து, அது ஒன்றும் கற்பனாவாதம் அல்ல, நம்மால் உண்மையிலேயே இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்று நிரூபித்தது மார்க்சியம் தான் நண்பர்களே. இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொருவரும் மார்க்ஸையும் மார்க்சியத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். உலகத்தில் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களில் ஒன்றுதான் மார்க்சியம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் சற்று மார்க்ஸ் என்ற மாமனிதனுடைய அந்த தத்துவம் எவ்வாறு உருவாயிற்று, ஏன் உருவாயிற்று என்ற பின்புலத்தை இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே. உலகில் மார்க்ஸ் அதிகம் வெறுத்தது அற்பவாதத்தை தான். அற்பவாதிகளை பார்த்தாலே மார்க்ஸுக்கு வெறுப்பு. அற்பவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் தான் மார்க்சியமே வளர்ந்தது. அற்பவாதம் என்றால் என்ன? நம்ம தமிழில் சொல்லுவோம், ரொம்ப அற்பத்தனமாக நடந்துக்கிறான். அந்த அற்பத்தனமாக நடந்து கொள்பவர்கள் கொள்கை இருக்காது, கோட்பாடு இருக்காது. அவர்களுடைய சொந்த லாபம், அவர்களுடைய சொந்த புகழ் ஆகியவற்றிற்காக அவங்க செயல்படுவாங்க.
அவங்க எது செஞ்சாலும் சுய திருப்தி அடைவாங்க. சந்தர்ப்புக்கு தகுந்தபடி தங்களுடைய கொள்கையை மாற்றிப்பாங்க. அதே போல் அந்த அரசியல், கலை, இலக்கியம் போன்ற பொதுவான துறைகளில் இருக்கிறவங்க கூட அந்த போராட்டங்கள், விவாதங்கள் வரும் பொழுது அதில் கொள்கை ரீதியாக வலுவாக இருக்க மாட்டாங்க. மேலோட்டமாக இருப்பாங்க. தரம் தாழ்ந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாமல் சுய லாபத்துக்கோசரம் உண்மையை பொய்யாக பேசுவார்கள். அது பார்த்திங்கன்னா இந்த குட்டி முதலாளித்துவ வர்க்க சுய திருப்தி, அந்த போலியான மத ஆச்சாரங்கள், அவருடைய மனசில் கைக்கூலித்தனம் தான் இருக்கும். அந்த கைக்கூலித்தனத்தினுடைய அடிமை புத்தி. அவர்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பற்றிலாம் கவலை கிடையாது. மனிதாபிமானம் பற்றி கவலை கிடையாது. சுரண்டலை பற்றி கவலை கிடையாது. பணம்தான், புகழ்தான் முக்கியம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மாதிரி கேவல புத்தி இருப்பதை மறைத்து மற்றவர்களை கேவலவாதிகள் என்று குற்றம் சாட்டுவார்கள். இதுதான் அற்பவாதியினுடைய ஒரு குணங்களாக நம்ம வரையறுக்கலாம். இந்த அற்பவாதம் என்பது நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திச்சால் நமக்குள்ள கூட சில நேரங்கள், சில தருணங்களில் இந்த அற்பவாதம் வரும். இந்த அற்பவாதி பொது உடைமை கட்சிக்குள்ளும் இருப்பார்கள். பெரிய ஒரு ஆள் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இலக்கியத்தில் அல்லது விஞ்ஞானத்தில் ஒரு சிலதில் அவங்க தரமாக இருப்பாங்க, உண்மையை பேசுவாங்க. சில விஷயங்களில் அற்பவாதமாக அவங்க நடந்து கொள்வார்கள். இந்த அற்பவாதத்துக்கு எதிரான போராட்டம் தான் மார்க்சியத்தை கட்டமைத்தது. ஒருவன் அற்பவாதியாக இருக்கும் பொழுது அவன் ஒரு முழுமையான மனிதனாகவே மாற முடியாது. ஒரு உண்மையான மனிதர்களுக்கான சமத்துவத்தை உருவாக்கணும், இல்லை அவங்களுக்கு எல்லாமும் பெறுகின்ற சமுதாயத்தை உருவாக்கணும் என்று போராடுகிறவர்கள் அற்பவாதிகளாக இருக்க முடியாது. ஆக அற்பவாதத்துக்கு எதிரான போராட்டம் தான் மார்க்சியம் உருவாவதற்கான அடிப்படையாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் மார்க்ஸ் இந்த உலக விடுதலை, அதற்கான பொருளாதாரத்தை படைப்போம், தத்துவத்தை படைப்போம் என்றெல்லாம் சிந்திக்கவில்லை. அவர் முதலில் வெறுக்க ஆரம்பித்ததே அற்பவாதத்தை தான். அதிலிருந்து தான் மார்க்சிய கோட்பாடுகளுக்கு வருவதற்கான அவருடைய பண்பு நலன்களை இந்த அற்பவாதத்துக்கு எதிரான போராட்டம் தான் உருவாக்கியது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அன்றைய பிரிஷியா அற்பவாதிகளால் நிறைந்திருந்தது. அங்கிருந்த அதிகாரிகள், அங்கிருந்த மதகுருக்கள், அறிவாளிகள் எனப்பட்டவர் கூட அற்பவாதிகளாக இருந்ததை மார்க்ஸ் காண்கிறார். ஹெகலா இருக்கட்டும், காண்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட கூட அந்த அற்பவாதம் ஒளிந்திருப்பதை மார்க்ஸ் கண்டறிகிறார். அவங்க தத்துவத்தில் சிறப்பான விஷயங்களை வெளிப்படுத்தினாலும், கொள்கைகளை, இயக்கவியல் கொள்கைகளை உருவாக்கினாலும் அவர்களெல்லாம் அற்பவாதிகளாகவே இருந்தார்கள். ஹெகல் தான் எழுதுவது எதுவுமே யாருக்குமே புரியக்கூடாது என்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாராம் ஹெகல். மார்க்ஸ் காண்ட் என்ற தத்துவ ஞானியை பற்றி சொல்லும்போது சொல்வார், அவர் ஓரடி முன்னே வைக்கும் போது எப்பொழுதுமே பின்னால் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றார், எச்சரிக்கையா. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு முதலாளித்துவ வர்க்க மிதவாதி, முடியாட்சியவாதி, ஐயுறவுவாதி, பகுத்தறிவுவாதி, பொருள் முதல்வாதி, கருத்து முதல்வாதி, நாத்திகவாதி, மதத்துக்கு ஆதரவு என்ற அனைத்திற்குமே சேர்ந்த ஒரு கலவையாக விளங்கினார் என்று மார்க்ஸ் காண்டை விமர்சிப்பார். மார்க்ஸ் அதிகம் நேசித்த அந்த ஹென்ரிக் ஹெய்னே என்ற கவிஞர் ஒரு தத்துவ ஞானி. ஹெகலுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். ஹெகல் அவர் மிக அதிகமாக நம்புவார். அவர் ஹெகல் ஒரு கருத்துருவை உருவாக்குகிறார். மெய்யானவை ஒவ்வொன்றும் அறிவுபூர்வமானது, அறிவுபூர்வமானவை அனைத்தும் மெய்யானவை என்று ஹெகல் ஒன்றை எழுதுவார். ஹெய்னே எழுதுகிறார், உண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் அதை மிகவும் தெளிவில்லாத செயற்கையான முறைகளில் எழுதினார். யாராவது அதை புரிந்து கொண்டு விடலாமோ என்ற அச்சத்தில் அவர் சில சமயங்களில் கவலையோடு சுற்றுமுற்றும் பார்ப்பதை நான் கண்டிருக்கிறேன். ஹெகல் இவ்வாறு கவலைப்படுவாரா, யாராவது தெரிஞ்சுப்பாங்களோ சூத்திரத்தைன்னு சொல்லிட்டு. அவர் எழுதுகிறார், ஒரு நாள் மெய்யானவை ஒவ்வொன்றும் அறிவுபூர்வமானது என்ற சொற்களை நான் ஆட்சேபித்த பொழுது அவர் விசித்திரமான முறையில் சிரித்தார். அறிவுபூர்வமானவை அனைத்தும் மெய்யானவை என்றும் அதற்கு பொருள் காணலாம் என்றார். அவர் அவசர அவசரமாக சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆனால் சீக்கிரத்திலேயே அமைதி அடைந்தார். ஏனென்றால் அவர் கூறியதை ஹென்ரிக் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தார். இதை ஒரு அணி அலங்காரம்னுவார். ஒரு தத்துவத்துறையில் இவ்வாறு தான் சூத்திரங்களாக எழுதுவார்கள். எதற்கு என்றால் அது மாதிரியான ஒரு பண்பு நலன் கொண்டவராக ஹெகல் விளங்கினார் என்று இவர் எழுதுகிறார்.
ஒரு காண்ட் எப்படியோ அது போல ஹெகல் விஞ்ஞானத்தில் ஒரு அற்பவாதியாக இருந்தார். அவர் இயக்கவியல் என்ற வாளை உரையிலிருந்து வெளியே எடுத்தார். ஆனால் உடனடியாக தன்னுடைய அமைப்பு எனும் துரு பிடித்த உரைக்குள் மறைத்து விட்டார். உரையை உயர்த்தி உதடுகளில் முத்தமிட்டார். தன்னுடைய அரசரான 3வது ஃப்ரெட்ரிக் வில்லியமுக்கு முன்னால் வீர பெருந்தகையுடன் முழந்தாளிட்டு பிரபலமான இரவு தொப்பி அணிந்திருக்கும் தன் தலையும் குனிந்து வணங்கினார். அதற்காக அரசாங்க தத்துவஞானி என்ற பட்டத்தையும் பெற்றார் என்று ஹென்றி வால்காவ் இதை விளக்குகிறார். இவ்வாறு அன்றைய தத்துவ ஞானிகள் மத பிடிக்குள்ளும் அரசவருடைய அங்கீகாரம் பெற்ற தத்துவ ஞானி என்ற பிடிக்குள்ளும் சிக்கி தவித்த சூழ்நிலையில் தான் மார்க்ஸ் பிறக்கிறார். நண்பர்களே, காரல் மார்க்ஸினுடைய கருத்து உருவாக்கத்தில் பிற்காலத்தில் அவர் மாமனராக மாறிய லுத்விக் வான் வெஸ்பாலிட்டன் என்பவருடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கும். அவர் ப்ரிவ்யூ கவுன்சில் தலைவராக இருந்தார். அவருடைய பையன் எட்கர் மார்க்ஸ் கூட படித்தவர். எட்கருடைய அக்கா தான் ஜென்னி. அவர் லுத்விக் வான் வெஸ்பாலிட்டன் அந்த ட்ரியர் நகரத்திலேயே அனைவராலும் அறியப்பட்ட ஒரு மேன்மையான மனிதர். ரொம்ப மெத்த படித்தவர், பண்பானவர். அவர் தான் ஹோமர், ஷேக்ஸ்பியர் போன்றவர்களுடைய அந்த கவிதைகளை மார்க்ஸுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் அப்படியே படிப்பார் மனப்பாடமாக. அதனால மார்க்ஸ் அவரை இன்னொரு தந்தை போன்றவர் என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய முதல் ஆய்வு கட்டுரையை அவர் வெஸ்பாலிட்டனுக்கு தான் சமர்ப்பிக்கிறார். அந்த அளவிற்கு அவர் மேல மிகப்பெரிய பற்று கொண்டவராக மார்க்ஸ் விளங்கினார். மார்க்ஸ் படித்த அந்த ட்ரியர் பள்ளி ஓரளவுக்கு அதனுடைய தலைமை ஆசிரியர்லாம் பிரெஞ்சு அறிவொளி இயக்கத்தை ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் ஒரு அற்பவாத மாணவர்களை உருவாக்குகின்ற அனைத்து பள்ளிகளும் போன்றே ஒரு பள்ளியாகத்தான் விளங்கியது. மிகப்பெரிய ஒரு முற்போக்கு கருத்துக்களோ அல்லது ஒரு விவாதம் நடத்தக்கூடிய பள்ளியாக அந்த பள்ளி விளங்கவில்லை. அந்த பள்ளியில் மார்க்ஸ் கூட படித்த அந்த வகுப்பு மாணவர்கள் 32 பேர்களில் பெரும்பாலானோர் மதகுருவாகவே மாற விரும்பினார்கள். அதுதான் அன்றைய ஒரு பெரிய, இன்றைக்கு எப்படி நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது போல அங்கே மதகுருவானால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்வாக வாழலாம் என்ற அடிப்படையில் மார்க்ஸினுடைய அந்த கையெழுத்தானது ரொம்ப சுமாராக இருக்கும், ரொம்ப கிறுக்கலாக இருக்கும், யாருக்குமே புரியாது. எனவே அவர் ஒன்றும் பெரிய ஒரு மதிப்பெண் பெற்ற மாணவராக அந்த பள்ளியில் முதன்மை மாணவராகவோ அவர் விளங்கவில்லை. அவர் பல ஆசிரியர்களுக்கு அவரை பிடிக்காது. அவருடைய கையெழுத்து, அவருடைய சுதந்திர சிந்தனை ஆகியவை பிடிக்காது. ஆனால் அதே நேரத்தில் மார்க்ஸினுடைய தந்தை ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் அந்த வழக்குகளை பற்றியும் அந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்ட மக்கள், கொடுமைப்படுத்துகின்ற மக்கள் பற்றிலாம் நிறைய மார்க்ஸ் கிட்ட அவர் பேசுவார். மார்க்ஸினுடைய பிற்கால எழுத்துக்களில் மக்கள் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறார்கள், நீதிமன்றம் எவ்வாறு அதை அணுகுகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தன் தந்தையிடம் அவர் பேசிய உரையாடிய அந்த நினைவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு மார்க்ஸ் சொல்கிறார். அது மட்டுமல்ல, மார்க்ஸுக்கு தந்தை மீது மிகப்பெரிய பாசம் உண்டு. அவர் அப்பாவை ரொம்ப அதிகமாக நேசித்தவர். அவர் படத்தை தன்னுடைய பையில் வைத்து கொண்டே இருப்பார், புகைப்படத்தை. அவர் இறுதி நாட்களில் இறக்கும் தருவாயில் கூட அவருடைய தந்தையினுடைய படத்தை தன் பையில் வைத்திருந்ததாக நினைவு குறிப்புகள் குறிப்பிடப்படுகின்றது. மார்க்ஸினுடைய அந்த உலக பார்வை தான் என்னவாக மாற வேண்டும் என்பது அவருடைய 17 வயதிலேயே வெளிப்படுகிறது. நண்பர்களே, நம்ம பார்த்தோன்னா அந்த 17 வயதில் எல்லாரும் எழுத சொல்கிறாங்க, நீங்கள் என்னவாக போகிறேன்னு ஒரு கட்டுரை எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. வேலையை தேர்ந்தெடுப்பதை பற்றிய ஒரு இளைஞனுடைய சிந்தனைகள். அதில் மார்க்ஸ் எழுதுறது ஒரு 17 வயது இளைஞன் எழுதும் மாதிரி இல்லை. அவர் எழுதுகிறார், ஒரு நபர் தனக்காக மட்டுமே பாடுபட்டால் ஒருவேளை பிரபலமான அறிவாளி ஆகலாம், மாபெரும் ஞானியாகலாம், மிகச்சிறந்த கவிஞராகலாம். ஆனால் அவர் குறையில்லாத உண்மையிலேயே மாபெரும் மனிதராக முடியாது. வரலாற்றில் பொது நலனுக்காக பாடுபட்டு புகழீட்டிய மாபெரும் மனிதர்களை எல்லாம் உதாரணமாக அவர் எடுத்துக்காட்டி விட்டு எழுதுகிறார். மிகவும் எண்ணற்ற மனிதர்களை மகிழ்ச்சி அடைய செய்தவரே மிகவும் அதிகமான மகிழ்ச்சியை பெறுகிறார் என்று அனுபவம் எடுத்து காட்டுகிறது. எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்க. நமக்கு மட்டும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற செயலை நாம் செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை. ஆனால் மிகப்பெரிய மக்களுக்கு நாம்
உழைத்து அவர்களை மகிழ்ச்சிகரமாக மாற்றும் பொழுது வருவதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்கிறார் மார்க்ஸ். அவர் எழுதுகிறாரு, மனித குலத்தின் நன்மைக்காக நாம் சிறப்பாக பாடுபடுவதற்குரிய வேலையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அதன் எந்த சுமையும் நம்மை அழுத்த முடியாது. ஏனென்றால் அது எல்லோருடைய நன்மைக்காகவும் செய்யப்படுகின்ற தியாகம் என்று எழுதுகிறார். ஒரு அற்பவாதத்திலிருந்து மிக பெருமளவுக்கு விலகிய மார்க்சினுடைய ஒரு அந்த சிந்தனையை இந்த வரிகள் எடுத்து காட்டுகின்றன. ஆம், மார்க்சினுடைய சிந்தனைகள் உருபெற தொடங்கிவிட்டன. இந்த சமூகத்துக்கான எதிரான போராட்டம், அதை மாற்றுவதற்கான போராட்ட கருக்கள் இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த கட்டுரையில. ஆனால் மார்க்சினுடைய தகப்பனார் அனைவரையும் போலவே அவர் ஒரு பெரிய அவருடைய அறிவு திறமை தெரியும் அவங்க தகப்பனாருக்கு. ஆனால் இவன் எப்படி போவானோன்ற பயம் அவருக்கு உண்டு. ஒரு மேன்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்குமே, ஒரு வழக்குரைஞர் மதகுரு போய் சமூகத்தில் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் கடைசி வரை அவருடைய மகன் அவருக்கு இதை செய்யவில்லை. காரல் மார்க்சினுடைய மகள் லாரா, மனைவி ஜென்னி ஆகியோர் அவரிடம் சில கேள்விகளை எழுதி கொடுத்து உங்களுடைய பதிலை சொல்லுங்க அப்படின்னு எழுதி வாங்கினாங்க. அது ஒப்புதல்கள் என்று புகழ்பெற்ற ஒரு கேள்வி பதிலாக அறியப்படுகிறது. அதில் மார்க்ஸை பார்த்து அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு பிடித்தமான வாசகம் எது என்று. அதற்கு அவர் பதில் சொன்னார், எல்லாவற்றையும் பற்றி சந்தேகப்படு. இந்த பார்வையானது மார்க்ஸ் வாழ்க்கை முழுவதும் அனைத்தையும் ஆய்வு செய்வதற்கும் அந்த ஆய்வுகளிலிருந்து உண்மைகளை கண்டறிவதற்குமான ஒரு பாதையை வகுத்து கொடுத்ததுன்னு நம்ம சொல்லலாம். 1835 பான் பல்கலைக்கழகத்தில் சட்டவியல் படிப்பதற்காக காரல் மார்க்ஸ் அங்கே போய் சேருகிறார். எல்லா மாணவர்களைப் போல ஒரு கல்லூரி மாணவன் எவ்வாறு இருப்பானோ அப்படிதான் மார்க்ஸ் இருக்கிறார். அங்கே சில சண்டைகள் வருகிறது, சண்டைகளில் ஈடுபடுகிறார், அதற்கு கல்லூரி நிர்வாகத்தால் கண்டிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் சட்டவியல் குறித்து ஏராளமான நூல்களை படிக்கிறார். மறுபுறம் தத்துவ ஞான ஆராய்ச்சி வேறு அவரை பிடித்து ஆட்டுகிறது. இந்த சட்டவியல் படிக்க மார்க்ஸ் போகும்போது ஏறக்குறைய ஜென்னியுடன் தான் அவருக்கு திருமணம் என்று முடிவான பிறகுதான் அவர் போறார். ஜென்னி ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்த பெண், பேரழகி. மார்க்ஸ் கரடுமுரடான ஆள். இவர் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனாதான் ஜென்னியை ஓரளவுக்கு வசதியாக வாழ வைக்க முடியும். இந்த கவலை மார்க்ஸினுடைய தந்தையை பிடித்து ஆட்டுது. அவருடைய அனைத்து கடித போக்குவரத்துலையும் மார்க்ஸிடம், நீ என்ன வேலைக்கு சேர போற, உன்னுடைய அறிவுக்கேற்ற ஒரு நல்ல ஊதியம் வாங்குற வேலையை சேர்வதுதான் உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று எழுதி கொண்டே இருக்கிறார். மார்க்ஸுக்கும் என்ன செய்வது என்று அப்பொழுது தெரியாது. அப்பொழுதுதான் அவங்க அப்பா நினைக்கிறார், தந்தையார், விடாப்பிடியான உண்மைகளை தேடல் என்ற பிசாசு தன் மகனை ஆட்டுவிக்கிறதுன்னு அவர் அச்சம் கொள்கிறார். மார்க்ஸனுடைய அந்த நிலையை பார்த்து எதிலும் அவர் நிறைவு கொள்வதில்லை. மார்க்ஸ் திடீர்னு ஒரு இசைப்பாடல் எழுதுவார், கவிதை நாடகம் எழுதுவார், அதை நிறுத்திட்டு திடீர்னு தத்துவ ஞானத்தை படிப்பார். ஒரே வருடத்தில் சட்டவியலை பற்றி அவர் படித்த நூல்களுக்கு அளவே இல்லை. அதை குறிப்பெடுத்து கொள்வார், எல்லா நூல்களையும். அதே போல அவர் கவிதை, அழகியல், தத்துவஞான துறையில் ஒரு வருடத்துல ஏராளமான நூல்கள் எழுதுறார். எழுதினோடனே அதை கொளுத்தி போட்டுருவார், தூக்கி எறிஞ்சிருவார். அவருக்கே அது பிடிக்காது. அவர் எது எழுதினாலும் அவருக்கு அது பிடிக்காது, அதில் நிறைவு கொள்ள மாட்டார். அவர் ஜென்னிக்கே ஒரு கவிதை எழுதி அனுப்புகிறார் காரல் மார்க்ஸ். இது அவருடைய மன போராட்டத்தை குறிப்பதாக இருக்குது. என்னை கட்டிய தலைகளை நொறுக்கி எழுந்தேன், எங்கே செல்கிறாய், எனக்கு ஒரு உலகம், இங்கே அகன்ற பசும்புல் வெளிகளும் கீழே கடல்களும் மேலே மின்மீன்களும் இல்லையா? உலகம் என்னிடமிருந்து தோன்ற வேண்டும், என் இதயத்தில் அது வேரூன்ற வேண்டும், என் இரத்தத்தில் அது ஊற்றெடுக்க வேண்டும், என் ஆன்மாவின் மூச்சில் அது வசிக்க வேண்டும். நான் நெடுந்தூரம் அலைந்து சென்றேன், திரும்பினேன், கீழும் மேலும் உலகங்கள், விண்மீன்களும் கதிரவனும் துள்ளின, மின்னல் வெட்டியது, நான் மடிந்தேன். இவ்வாறு ஒரு பெரிய மன போராட்டத்தில் தான் மார்க்ஸ் அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். அவர் காலத்தில் பஸ்ஸாக் என்பவர் யாருக்கும் தெரியாத அரும்படைப்புன்னு ஒரு சிறு கதையை எழுதினார். அதில் ஒரு கலைஞன் அதி அற்புதமாக ஒரு ஓவியத்தை வரைகிறான். அதில் திரும்ப திரும்ப வரைந்து இயற்கையே
அதை பார்த்து வெட்கப்படுற அளவுக்கு பல வண்ணங்களை தீட்டுறான், திருப்பியும் அதை திருத்துறான். அவனுக்கு மனநிறைவு வரும் வரை அந்த ஓவியத்தை தீட்டுகிறான். ஆனால் கடைசியில் அதை பார்த்த பார்வையாளர்கள் அது என்னங்க ஓவியம், சரியாகவே இல்லை என்று அதை புறக்கணிக்கிறார்கள். மிக மிக மிகையான திறமையானது அந்த ஓவியத்தையே சிதைத்து விட்டது என்று அந்த கதை முடியும். அது போன்றது ஒரு மனநிலையில் தான் மார்க்ஸ் இருந்தார். நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்ஸினுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்றால், மார்க்ஸினுடைய வாழ்க்கை முழுவதுமே மூலதனம் என்ற நூலை தயாரிப்பதற்கான ஒன்றாகவே அவர் வாழ்க்கை விளங்கியது. அதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டே இருந்தது தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. காண்ட், ஃபீட்டே ஆகியோர்களுடைய எழுத்துக்களை ரசித்தாலும் அவர்களை விமர்சன பூர்வமாக அந்த தத்துவ ஞானிகளை மார்க்ஸ் அணுகுகிறார். அவர் 1837 ஒரு பரிகாச கவிதையில் இவ்வாறு எழுதுகிறார்: காண்டும் ஃபீட்டேயும் தொலை தூரத்தில் உள்ள உலகத்தை தேடி வானில் பறக்கிறார்கள். நான் ஆழமான உண்மையை தேடுகிறேன், அதை தெருவில் கண்டெடுத்தேன் என்கிறார் மார்க்ஸ். இந்த காலகட்டத்தில் மார்க்ஸ் ஒரு முழுமையான பொருள் முதல்வாதியாகவோ அல்லது கடவுள்களை பற்றிய நம்பிக்கைகளை முழுமையாக கைவிட்டவராகவோ இல்லை. ஆனால் மார்க்ஸனுடைய இந்த சுதந்திர சிந்தனை அவங்க தந்தையை பயமுறுத்தி கொண்டே இருந்தது. மார்க்ஸை பார்த்து அவர் புயல்களை எழுப்பாதே, சமரசமாகவும் உடன்பாடாகவும் நடக்க பழகு என்று கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் தன் தந்தை விரும்பியதை கடைசி வரை மார்க்ஸால் நிறைவேற்ற முடியவில்லை. 1839 மே மாதம் அவருடைய தந்தை மரணமடைந்தார். அவருடைய தாய் ஹென்ரியேட்டா எப்பொழுதுமே தன்னுடைய மகனுடைய உடல்நிலையில் அக்கறை கொண்டவராக இருப்பார். அதே நேரத்தில் அவர் அடிக்கடி சொல்வார், என் மகன் மூலதனம் எழுதுவதை விட கொஞ்சமாவது மூலதனம் சேர்க்க முயற்சி சென்றால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். அவர் 1863 வரை உயிருடன் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய மகன் ஒரு பரிதாபகரமான தோல்வி என்றே அவர் கருதி வருகிறார். உண்மையில் சொல்ல போனால் இந்த மூலதன நூல் எழுதி மார்க்ஸுக்கு வந்த வருமானம் அவர் புகையிலை சுருட்டு கூட அந்த செலவை கூட ஈடுகட்டி இருக்காதுன்னு மார்க்ஸ் அடிக்கடி சொல்லுவாராம். ஆனால் 1835 இளம் ஜெர்மனிய சங்கம் ஜெர்மன் முழுவதும் பத்திரிகை சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், அரசியலமைப்பு சட்டத்தை கோரி குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டமானது உருவாகின்ற சூழ்நிலை அங்கே உருவாகுது. மார்க்ஸ் அவர் காலகட்டத்தில் அங்கிருந்த இளம் எகலியவாதிகள், அதாவது டாக்டர் பட்டம் பெற்ற மிக அறிவுஜீவிகள் குழுவில் மிகவும் இளையவராக இருந்தாலும் அவர் அனைவரையும் தாண்டி சிந்திப்பவராகவும் ஆழமாக விவாதங்களை முன்வைப்பவராகவும் இருந்தார். அது மட்டுமல்ல, ரொம்ப கூர்மையாக பரிகாசம் செய்வார், கிண்டல் செய்வார். எனவே மார்க்ஸினுடைய எழுத்துக்களை பார்த்து அனைவரும் அஞ்சுவார்கள். 1830 வாக்கில் தான் இவர்கள் மதத்தை பற்றிய விமர்சனத்தை துவங்குகிறார்கள். டேவிட் ட்ராவுஸ் என்பவர் எழுதிய இயேசுவின் வாழ்க்கை, லுத்விக் ஃபயர்பாக் எகலினுடைய மதம் மற்றும் தத்துவ ஞானத்தை விமர்சித்து எழுதின கட்டுரைகள் ஆகியவை தான் சிறிது சிறிதாக மதம் மற்றும் கடவுளின் மேல் விமர்சனம் செய்கின்ற ஒரு நிலைமையை மார்க்ஸுக்கு உருவாக்குகிறது. இவ்வாறு ஏராளமான நூல்களை படிப்பது, விவாதிப்பது என்று மார்க்ஸ் விளங்குகிறார். மார்க்ஸினுடைய நண்பர் கோப்பேன் குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒரு சிந்தனை களஞ்சியம், சிந்தனை பட்டறை அல்லது ஒரு பெர்லின் வாசியை போல எடுத்து கூறுவதென்றால் கருத்துக்களின் காலை தலை என்று மார்க்ஸினுடைய அந்த மேதா விலாசத்தை அப்பொழுதே அவர் நண்பர் எழுதுகிறார். இந்த மதத்தின் மீதான விமர்சனத்திற்காக மார்க்ஸ் பண்டைய கிரேக்க நாத்திகர்கள் எபிகுரஸ், லுக்ரதியஸ் காரூஸ் போன்றவர்களையெல்லாம் ஆழமாக அவர் படிக்கிறார். படிக்கும் பொழுது கடவுளை பற்றிய ஒரு சித்திரத்தை மார்க்ஸ் வரைகிறார். உலகம் பகுத்தறிவுடன் தோன்றவில்லை என்பவருக்கு அவருக்கு கடவுள் இருக்கிறார், அல்லது பகுத்தறிவு இல்லாததனால் கடவுள் இருக்கிறார் என்று எழுதுகிறார். இது ஒரு துணிச்சலான முடிவாக அவர் காலகட்டத்தில் பார்க்கப்படுகிறது. மனித சுய உணர்வே உயர்ந்த கடவுள், அதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று மார்க்ஸ் அப்பொழுது பிரகடனம் செய்கிறார். மதம் என்பது தன்னை இன்னும் அறிந்து கொள்ளாத அல்லது மறுபடியும் தன்னை இழந்துவிட்ட மனிதனின் சுய உணர்வு மற்றும் சுய மதிப்பே என்று மார்க்ஸ் எழுதுகிறார்.
தலைகீழாக இருக்கும் உலகம் தலைகீழான உலக கண்ணோட்டத்தை ஏற்படுகிறது என்று தன்னுடைய கட்டுரைகளில் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். மனிதன் தன்னுடைய விடுதலைக்காகவும் இயற்கையை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டத்தில் பலவீனத்தையும் ஆதரவற்ற நிலையையும் உணர்கிறான். எனவே கடவுளுக்கு வலிமையையும் எல்லாம் வல்ல தன்மையையும் தருகிறான் என்று கடவுள் நிலவுவதற்கான அடிப்படையை நோக்கி மார்க்ஸ் நெருங்குகிறார். அதனால்தான் ஒடுக்கப்பட்ட பிறவிகளின் பெருமூச்சே மதம் என்ற முடிவிற்கு மார்க்ஸ் வருகிறார். ப்ரூனோவும் பவர், லுத்விக் ஃபயர்பாக் ஆகியவர்கள் மதத்தை விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் மதத்தை ஒழிப்பதற்கான வழி என்ன என்று மார்க்ஸ் மட்டுமே ஆராய்கிறார். உலகத்தை புரட்சிகரமாக மாற்றி அமைப்பது அவசியம் என்ற அந்த கருத்தை நோக்கிய மார்க்ஸ் நகரல்கள் இந்த காலகட்டத்தில்தான் நடைபெறுகின்றன. மதத்தை பற்றிய அவருடைய விமர்சனமும் அணுகுமுறையும் தான் அவருடைய தத்துவ ஞான வளர்ச்சிக்கான அடிப்படையாக விளங்குகிறது. தத்துவ ஞானம், அதற்கு மார்க்ஸ் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். தத்துவ ஞான ஆராய்ச்சிக்கு முதலில் அவசியமாக இருப்பது துணிவான சுதந்திரமான அறிவே என்று மார்க்ஸ் எழுதுவார். பண்டைய காலத்திலேயே கிரேக்க தத்துவ ஞானி எபிகுரஸ் சொல்லுவார், இளைஞர் எவருமே தத்துவ ஞான பயிற்சி பெறுவதில் தாமதம் செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லுவதை மார்க்ஸ் தன்னுடைய டாக்டர் பட்ட ஆராய்ச்சியின் போது சுட்டி காட்டுகிறார். ஒரு அற்பவாதியை பொறுத்தவரை தத்துவ ஞானம் என்பது ஒரு வீண் வேலை, அதனால் எந்த பலனும் கிடையாது என்று எண்ணுவான். ஆனால் ஒரு மனிதன் மனிதனாக வேண்டுமானால் 2 விஷயங்கள் மிகவும் அவசியமானவை. ஒன்று, கலையை பற்றிய அவனுடைய அறிவு அல்லது ரசிப்புத்தன்மை. 2வது, தத்துவ ஞானத்தை பற்றிய அவன் பார்வை. இது 2ம் இல்லாமல் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக மாற இயலாது. இந்த 2ம் இல்லாமல் ஒரு படைப்பாற்றலே மனிதனுக்கு வராது. இயந்திரகதியான சிந்தனை மட்டுமே அவனுக்கு வரும். தத்துவ ஞானம்தான் இந்த வாழ்க்கையில் நடைபெற்ற செயல்களை எல்லாம் ஒரு பொதுமைப்படுத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பொருளை தனித்து பார்க்காமல் தொடர்ச்சியாக மாற்றமடைந்து கொண்டிருக்கும் பன்முகப்பட்ட உறவுகளின் உலகத்தின் ஒரு பகுதியாக பார்க்க தத்துவ ஞானம்தான் ஒரு மனிதனுக்கு கற்பிக்கிறது. லெனின் எழுதினார், ஹெகல் எழுதிய தர்க்கவியல் முழுவதையும் நன்றாக படித்து புரிந்து கொள்ளாமல் மார்க்ஸ் எழுதிய மூலதனத்தை புரிந்து கொள்ள முடியாது என்றார் லெனின். அதை போலவே ஷெல்லிங், ஃபீட்டே, காண்ட், லைப்னிஸ், ஸ்பினோசா, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், டெமோக்ரிட்டஸ், ஹெராக்ளிட்டஸ் ஆகியோருடைய தத்துவ ஞானங்களை புரிந்து கொள்ளாமல் ஹெகலின் தர்க்கவியலை புரிந்து கொள்ள இயலாது. தத்துவ ஞான மற்றும் சமூக சிந்தனையின் மொத்த வரலாற்றையும் தன்வயப்படுத்தி கொள்ளாமல் ஹெகலின் தர்க்கவியலை யாராலும் வெல்ல முடியாது. ஹெகலை காட்டிலும் முன்னே போக முடியாது. ஒரு புதிய உலக கண்ணோட்டத்தை படைக்க முடியாது. எந்த குறுக்கு வழியும் இதற்கு இல்லை. இவை அனைத்தையும் உள்வாங்க வேண்டும். இவை அனைத்தையும் செய்த அவர் காலத்தில் செய்தவர் காரல் மார்க்ஸ் ஒருவரே. அதாவது ஹெகலிடமிருந்து கற்று ஹெகல் மூலமாகவே ஹெகலை முறியடிப்பதற்கான தத்துவ ஞானத்தை உருவாக்குவதில் மார்க்ஸ் வெற்றியடைந்தார். அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற மிகப்பெரிய தத்துவ ஞானியாக மார்க்ஸ் ஹெகலை மதித்தார். ஆனாலும் அவர் விமர்சனபூர்வமாக அணுகாமல் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது என்றும் மார்க்ஸ் உணர்ந்தார். அண்டவெளியை பற்றிய அறிவியெல்லாம் சாக்ரட்டிஸ்க்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுவார், தன்னை பற்றி மனிதனுக்கு எதுவுமே தெரியாது என்றால் அவன் உலகத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உன்னை அறிந்து கொள் என்பதுதான் சாக்ரட்டிஸினுடைய ஒரு முதல் கோட்பாடாக இருந்தது. நன்மை தீமை என்றால் என்ன? அழகு என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன? காதல் என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு மனிதனுக்கு அறிவில்லை என்றால் அவன் எதையும் செய்ய முடியாது. எவ்வாறு பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வான் என்று அவர் கேட்பார். ஒரு நேர்மையான தத்துவ ஞானிக்கு உதாரணமாக சாக்ரட்டிஸே மார்க்ஸ் எடுத்துக்கொண்டார். அதே போல கிரேக்க தத்துவ ஞானிகள் டெமோக்ரிட்டஸ், எபிகுரஸ் ஆகியவர்களுடைய தத்துவ ஞானத்தை முழுமையாக பயின்று அவற்றுக்கிடையேயான இணைப்புகள் என்ன, வேறுபாடுகள் என்ன என்பதை மார்க்ஸ் தெளிவாக அறிந்திருந்தார். மார்க்ஸ் அக்காலகட்டத்தில்
முழுவதுமாக ஒரு பொருள் முதல்வாதியாக மாறவில்லை. ஆனால் கருத்து முதல்வாதத்திலிருந்து தன்னை முடித்து கொள்பவராக, அதை பற்றி விமர்சனம் செய்பவராக விளங்கினார். மார்க்சனுடைய நண்பர் அவரை பற்றி இவ்வாறு முன்னனுமானிக்கிறார். அவர் பெயர் மோசஸ் ஹேஸ். அவர் தன் நண்பருக்கு 1841 ஒரு கடிதம் எழுதுகிறார். தற்போது வாழ்கின்ற தத்துவ ஞானிகளில் ஒரே ஒரு மெய்யான தத்துவ ஞானியை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். சீக்கிரத்தில் அவர் பொது அரங்கத்தில் தோன்றும் பொழுது ஜெர்மனியின் கவனம் முழுவதையும் தன்னிடத்தில் திருப்பப் போகிறார். அவர் தன்னுடைய தத்துவ ஞான போக்கு, கல்வி இரண்டிலுமே ஸ்ட்ராவுட்ஸ் மற்றும் ஃபயர்பாக்கை விட உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் பெயர் மார்க்ஸ். இன்னும் 24 வயதே ஆன ஒரு இளைஞராகத்தான் அவர் இருக்கிறார். மத்திய கால தத்துவ ஞானத்திற்கும் அரசியலுக்கும் அவர் இறுதியான அடியை கொடுப்பார் என்று அவர் எழுதுகிறார். ஆம், அக்காலகட்டத்திலே மார்க்ஸ் எழுதுகிறார், தத்துவம் பெருந்திரளான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் பொருளாதார சக்தியாக மாறுகிறது. தத்துவ ஞானம் தன்னுடைய பொருளாதார ஆயுதங்களை பாட்டாளி வர்க்கத்திடம் காண்பதைப் போலவே பாட்டாளி வர்க்கம் தன்னுடைய ஆன்மீக ஆயுதங்களை தத்துவ ஞானத்தில் காண்கிறது என்று பிற்காலத்தில் மார்க்ஸ் எழுதியதற்கான அடிப்படை இக்காலகட்டத்திலேயே வெளிப்பட்டது எனலாம். 1841 தத்துவ ஞானத்தில் டாக்டர் பட்டம் பெறுகிறார் மார்க்ஸ். அந்த டாக்டர் பட்டம் பெற்றவுடன் ட்ரியர் நகருக்கு திரும்பி வருகிறார். வந்தவுடன் அவர் குடும்பத்தில் ஏராளமான தகராறுகள். அவருடைய தாயார் அந்த பரம்பரை சொத்தில் பாகம் இல்லை அப்படின்னு மார்க்ஸுக்கு சொல்லிடுறார். அது மட்டுமல்லாமல் ஜென்னியினுடைய குடும்பத்தினர் அவர்களுடனும் தகராறு ஏற்படுகிறது. அப்பொழுது வயது 23. ஆனாலும் மார்க்ஸ் ஒரு குதூகலமான ஒரு இளைஞராகத்தான் இருக்கிறார். ஒரு புரட்சிகரமான இதழை நடத்த வேண்டும்னு அவர் திட்டமிடுறாரு. ஆனால் அந்த திட்டம் நடக்கவில்லை. 1841 ஒரு கடுமையான தணிக்கை சட்டத்தை ரஷ்ய அரசாங்கமானது இயற்றுகிறது. இதை எதிர்த்து மார்க்ஸ் குரல் கொடுக்கிறாரு, போராடுகிறார். நாம் நிலவுகின்ற அனைத்தையும் இரக்கமற்ற விமர்சனம் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த தணிக்கை உத்தரவை எதிர்த்து எழுதும்போது தான் மார்க்ஸ் ஒன்றை குறிப்பிடுகிறார். ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி நடத்தும் பொழுது அதனுடைய விளைவு மட்டும் முக்கியமல்ல, ஆனால் அந்த ஆராய்ச்சியினுடைய பாதையும் முக்கியமானதே. அந்த ஆராய்ச்சியாளனுடைய மனோபாவம் என்பதும் மிக முக்கியமானதே. ஒரு குறிக்கோளை அடைவதற்கு தவறான வழிகளை கையாள வேண்டியிருந்தால் அது நியாயமான குறிக்கோளாக இருக்க முடியாது. விஞ்ஞானத்தில் கோழைத்தனம், அரை மனதுடன் செயலாற்றுதல் ஆகியவை விஞ்ஞானத்துக்கு துரோகம் செய்வதாகும் என்று மார்க்ஸ் சொல்கிறார். அதே போல் ஒரு எழுத்து பணி என்பது ஒரு தொழில் அல்ல. எழுத்தாளன் வாழ்க்கை நடத்துவதற்காகவும் எழுதுவதற்காகவும் சம்பாதிக்க வேண்டும் என்பது உண்மையே. ஆனால் அவன் வாழ்வதும் எழுதுவதும் சம்பாதிப்பதற்காக இருக்கக்கூடாது என்கிறார் மார்க்ஸ். பெரண்ட்ரே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறத எடுத்துக்காட்டுறார். நான் பாடல்களை எழுதுவதற்கே வாழ்கிறேன், ஆனால் தாங்கள் என்னை பதவியிலிருந்து விலக்கினால் நான் வாழ்வதற்காக பாடல்களை எழுதுவேன். மார்க்ஸ் என்ன சொல்வார்னா, எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தை ஒரு சாதனமாக நினைக்கக்கூடாது, அது ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். மார்க்ஸ் ரைனிசேசிடன் என்ற பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிக்கிறார். அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் அளவிற்கு உயர்கிறார். அந்த பத்திரிகையில் ரைன் மாகாணத்தில் இந்த விறகுக்காக மரங்களை திருடுவது குறித்த ஒரு சிக்கல் வருகிறது. அந்த பிரச்சனையை பற்றிய கட்டுரைகள் எழுத வேண்டிய அவசியம் மார்க்ஸுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் முதலாக மார்க்ஸ் தத்துவ ஞானம், சட்டம் ஆகியவற்றிலிருந்து நேரடியான மக்களுடைய பொருளாதார சிக்கல்களை பற்றி தன் கவனத்தை திருப்ப வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் இந்த தனி சொத்துடைமை என்பது எவ்வாறு ஒரு மனித விரோதமானது என்பது மார்க்ஸுக்கு புரிகிறது. அதாவது பிராணிகள் உலகத்தில் சோம்பேறி தேனீக்கள் உழைக்கின்ற தேனீக்களை துல்லியமாக உழைப்பின் மூலமாகவே கொன்று விடுகின்றன என்று, இந்த உழைப்பாளி எவ்வாறு உழைப்பினால் கொல்லப்படுகிறான் என்று அவர் எழுதுகிறார். ஒரு காடு என்பது ஒரு பொதுவானது, ஆனால் அதை காட்டினுடைய முதலாளிகள் கையகப்படுத்துகிறார்கள். அதுக்கு அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்குது.
தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக விறகு பொறுக்க சென்றவர்களை திருடர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் மார்க்ஸ் இவ்வாறு அந்த பத்திரிகையில் எழுதுகிறார். சுயநலத்தின் குதர்க்கங்கள் பொருள்களுக்கு ஒரு அதிசயமான குணத்தை கொடுக்கின்றன. காட்டின் உடைமையாளரிடமிருந்து திருடப்பட்ட விறகு அவரை உடனடியாக அரசின் உருவகமாக மாற்றிவிடுகிறது. ஏனென்றால் அவர் திருடனுக்கு எதிரான அரசின் உரிமையை பெற்றுவிடுகிறார். ஆகவே காட்டின் உடைமையாளர் விறகு திருடனை பயன்படுத்தி அரசையே திருடிவிடுகிறார் என்று எழுதுகிறார் மார்க்ஸ். இவ்வாறு தனி சொத்துடைமையாளர்களுடைய ஒரு காவலனாக அரசு விளங்குவதை நோக்கி மார்க்ஸ் நகரத் துவங்குகிறார். 1943 சட்டம் பற்றிய எகலிய தத்துவ ஞானத்திற்கு விமர்சனம் என்ற ஒரு கையெழுத்து பிரதி வெளியிடப்படுகிறது. இதில் முடியாட்சி, அரசு ஆகியவற்றை பற்றிய ஒரு கடுமையான விமர்சனங்களை மார்க்ஸ் முன்வைக்கிறார். அரசர் சர்வ வல்லமை உடையவரா அல்லது மக்கள் சர்வ வல்லமை உடையவர்களா, இதுதான் பிரச்சனை என்று எழுதுகிறார் மார்க்ஸ். அரசனுடைய மகன் அரசன் ஆகிறான் என்பதை இவ்வாறு எள்ளி நகையாடுகிறார். அரசரின் இனப்பெருக்க நடவடிக்கைத்தான் மிக உயர்ந்த அரசியலமைப்பு சட்ட நடவடிக்கையாகும். ஏனென்றால் அவர் அதன் மூலமாக அரசரை தயாரிக்கிறார், தன்னுடைய உடலை நிரந்தரமாக்குகிறார் என்று கிண்டலாக எழுதுகிறார் காரல் மார்க்ஸ். இது குறித்து அவர் நண்பர் ரூர்கேக்கு எழுதிய கடிதத்தில் அவர் ஜனநாயகத்தின் மனித உலகத்திற்கு மாறுவதை பற்றி குறிப்பிடுகிறார். தொழில்துறை மற்றும் வர்த்தகம், சொத்துடைமை மற்றும் மக்களை சுரண்டுவது ஆகிய அமைப்பு சமூகத்தில் ஆழமான வெடிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. பழைய அமைப்பினால் அதனை குணப்படுத்த முடியாது என்று அவர் எழுதுகிறார். இவ்வாறு ஒரு உண்மையான போர் முழக்கத்தை எழுப்ப மார்க்ஸ் அப்பொழுது தயாராகிறார். மார்க்ஸ் கூறுவார், நாம் ஒரு புதிய கொள்கையுடன் இதுதான் உண்மை, இதற்கு முன்னால் மண்டியிடுங்கள் என்று வரட்டு கோட்பாட்டுத்தனமான முறையில் உலகத்தை நோக்கி சொல்லவில்லை. உலகத்தின் சொந்த கோட்பாடுகளிலிருந்தே உலகத்தின் புதிய கொள்கைகளை உருவாக்குகிறோம் என்பார். இவ்வாறு தான் பொருள் முதல்வாதத்தை நோக்கிய மார்க்சினுடைய பயணம் அமைந்தது. லூத்விக் ஃபயர்பாக் எழுதிய கிறிஸ்துவ சமயத்தின் சாரம் என்ற நூல்தான் எகலியவாதிகளை பொருள் முதல்வாதம் நோக்கி திருப்பியது. இதை பற்றி ஏங்கல்ஸ் எழுதுகிறார். அந்த நூலை பற்றி, இளம் எகலியவாதிகள் சிக்கி கொண்டிருந்த எல்லா முரண்பாடுகளையும் இந்நூல் ஒரே ஒரு அடியில் ஒழித்து பொருள் முதல்வாதத்தின் வெற்றியை நேரடியாக பிரகடனம் செய்தது. எல்லா தத்துவ ஞானத்துக்கும் அப்பால் சுதந்திரமாக இருக்கிறது இயற்கை. அதன் அடித்தளத்திலே தான் மனித இனத்தவராகிய நாமும் இயற்கையின் உற்பத்தி பொருள்கள் தான். இயற்கைக்கும் மனிதனுக்கும் அப்பாற்பட்டதாய் எதுவும் இல்லை. இதையெல்லாம் படித்தவுடன் அவங்க எகலியவாதிகள் அனைவரும் உடனே ஃபயர்பாக் வாதிகளாகிவிட்டோம், எங்கு பார்த்தாலும் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது என்று அதை ஏங்கல்ஸ் உணர்வுபூர்வமாக விவரிக்கிறார். அதாவது கடவுளின் செயலிலிருந்து மாறி இயற்கையும் பொருள்களையும் பற்றிய ஆராய்ச்சியை நோக்கி தத்துவ ஞான பார்வை திரும்பிவிட்டது. ஏதோ திடீரென இந்த மாற்றம் மார்க்ஸுக்கெல்லாம் ஏற்படவில்லை. அவர் நீண்ட காலமாக அவருக்கு முந்தைய அனைத்து தத்துவ ஞானிகளையும் விமர்சன பூர்வமாக படித்ததன் விளைவாகத்தான் அவர் ஒரு பொருள் முதல்வாத பார்வைக்கே வந்தார் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதே போல 1842 அந்த விறகு திருடு பற்றிய அந்த கட்டுரை தான் அவர் பொருளாதாரம் குறித்து சிந்திப்பதற்கே தூண்டியது. முதலாக சமூகத்தில் உள்ள உறவுகள், அதாவது உற்பத்தி சார்ந்த உறவுகள், சமூகங்கள் எவ்வளவு வர்க்கமாக இருக்கிறது, இந்த உற்பத்தி உறவுகள் என்பவை அவர்களுடைய தனிப்பட்ட சித்தத்தின் பார்ப்பட்டதல்ல, விருப்பத்தின் பார்ப்பட்டதல்ல, உற்பத்தியால் உருவாகின்ற உறவுகள் என்பதையெல்லாம் பற்றிய ஆழமான அறிவும் பார்வையும் அவருக்கு ஏற்படுகிறது. மார்க்சியத்தை பொறுத்தவரை அது ஒரு முழுமையான முரணில்லாத ஒரு போதனையாகும். அது ஒரு அங்ககமான அமைப்பு. அதில் முழுமைக்கு முன்பாக தனி பகுதி தோன்றுவதில்லை. ஒரு உயிருள்ள கரு எவ்வாறு வளர்ச்சி அடைகிறதோ அதே போல அதன் மொத்தமும் வளர்ச்சி அடைந்து மார்க்சியம் தன்னை முழு நிறைவாக்கி கொள்கிறது. எனவே முதலில் இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை கண்டறிந்தார், பிறகு விஞ்ஞான கம்யூனிசம் தோன்றியது, பிறகு அரசியல் பொருளாதாரம் தோன்றியது என்று ஒரு படிப்படியாக உருவாயிற்று என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. அவர்
வெவ்வேறு கட்டங்களில் அப்பொழுது எழுந்த அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக அனைத்தையுமே மார்க்ஸ் ஆழமாக ஆய்வு செய்தார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த கற்பனாவாத சோசியலிஸ்டுகளான சிமோன், ஃபூரியே, ஓவன் ஆகியோருடைய தத்துவங்களை எல்லாம் ரொம்ப ஆழமாக மார்க்ஸ் விமர்சன பூர்வமாக உள்வாங்கினார். ஆனால் அவங்க எங்க தோத்துட்டாங்கன்னா, ஒரு முதலாளித்துவ சமுதாயத்தை புரட்சியின் மூலமாக மாற்றாமல் ஒரு உதாரணத்தின் மூலமாக, அறிவுரைகள் மூலமாக, ஒரு அன்பினால் மாற்ற முடியும் என்று அவர்கள் நினைத்ததுதான் அவருடைய தவறு. அது விஞ்ஞான பூர்வமானது அல்ல என்பதையெல்லாம் மார்க்ஸ் தெளிவாக கண்டறிந்தார். 1842 மெவிசன் மற்றும் ஹேஸ் ஆகியோர்கள் இந்த ஜிடாங் பத்திரிகையில் சோசியலிஸ்ட கருத்துக்கள், சொத்துரிமையில் புரட்சி பற்றி எல்லாம் எழுதுகிறார்கள். அதற்கு எதிராக அன்றைக்கு இந்த பத்திரிகைக்கு எதிராக இருந்த ஒரு பத்திரிகை அலெஜ்மின் ஜிடாங் பொது பத்திரிகை என்பது மார்க்ஸ் வேலை செய்த பத்திரிகை மிகவும் அதிதீவிரமாக சொத்துக்களை பறிமுதல் செய்யும் கம்யூனிச தத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறது என்று எதிர் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறது. பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையில் இதுக்கான எதிர்வாதத்தை மார்க்ஸ் மேற்கொண்டாலும் பிரான்ஸ் நாட்டினுடைய கொள்கைகள், உள்ளடக்கங்களை பற்றிய ஆராய்ச்சிகள் எனக்கு இன்னும் சரிவர தெரியாது என்பதை மார்க்ஸ் வெளிப்படையாக அந்த விவாதத்தில் ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் ஒரு அதிதீவிரவாத கருத்துக்களையும் சோசியலிச கருத்துக்களையும் சொல்லவே மார்க்ஸை இந்த பத்திரிகையிலிருந்து வெளியேற்றாவிட்டால் அந்த பத்திரிகை பங்குதாரர்களுக்கு சிக்கல் வரும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை கடினமாகவே மார்க்ஸ் ஆசிரியர் பதவியிலிருந்து விட்டு வெளியேறுகிறார். மார்க்ஸ் கூறுகிறார், சுதந்திரத்திற்காக என்றாலும் கூட அடிமை வேலை செய்வது மோசமானதே என்று அவர் அதை பற்றி சொல்கிறார். இந்நிலையில் அவருக்காக 7 ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை அனுபவித்து காத்து கொண்டிருந்த ஜென்னியை மணக்க வேண்டும் என்று மார்க்ஸ் முடிவு செய்கிறார். 1843 ஜூன் 12 அன்று கொலோனில் வசித்த தத்துவஞான டாக்டர் ஆகிய காரல் மார்க்ஸுக்கும் ரைஸ்நாக்கில் வசித்த செல்வி யோவானா பெர்தா ஜூலி ஜென்னி வான் வெஸ்பாலிட்டனுக்கும் இடையே திருமண ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது.